மாதிரி எவ்வளவு டிக்கெட்? ஒரு நிமிஷம். 2500 ரூபாய் டிக்கெட். நாங்கெல்லாம் வயசான ஆளுங்க. ஒரு நிமிஷம் 2500 ரூபாய் டிக்கெட். நாங்கெல்லாம் ரஜினி ஃபேன், வயசான ஆளுங்க. எத்தனை 2000? நான் வயசான ஆள் தானே. எதுக்கு 2500 ரூபாய் டிக்கெட்? 2500 ரூபாய் கொடுத்து நீ இந்த வயசான காலத்துல உன் குடும்பத்தை பாரு. நீ எதுக்கு இங்க வர? ஒரு நிமிஷம் கேளுங்க. இளசுகாலுக்கும் பெருசுகாலுக்கும் அந்த பாட்டு பாத்தீங்களா? சொல்லுங்க. மதுரேட்டு மேல பாட்டு உங்களுக்கு தெரியல? சரி. இளசுகாலுக்கும் பெருசுகாலுக்கும், அதாவது சின்ன பெருசுக்கெல்லாம் வரனால ரேட் அதிகம். ஏன்னா வயசாளுங்க வந்தா ரேட் கம்மி. உன் வயசு என் வயசு வந்து குடும்பத்தை பாக்கணும். இந்த 2500 ரூபாய் கொடுத்து பாக்குறது நம்ம புரிய மாட்டேங்குது. கான்செப்டே உங்களுக்கு புரியலையே. புரியுதையா? யாருக்கு போகுது? வியாபாரம். அதாவது வியாபாரம் தான், பணம் வியாபாரம் தான். இது வந்து அரசியல் கிடையாது. நீ இன்னைக்கு எவ்வளவு கூலிக்கு வேலை செஞ்சு நீ போயிட்ட? அண்ணா நான் சொல்றது புரிய மாட்டேன்டா. சரி, இது வந்து அரசியல் வேற, இது வந்து வியாபாரம். அவர் நடிக்கிறார், கூலி வாங்க. நீ 2000 ரூபாய் கொடுத்து பாரு. என்ன இத பாத்துட்டு வீட்டுல போய் சந்தோஷமா தூங்கு. ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேன். இப்ப சொல்றது நாங்களாம் வயசான ஆளு. இன்னைக்கு வந்து ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன். அதாவது எங்க அப்பா, நானு, என் பையன், என் பொண்ணு பாக்குது. ஒன்றும் இல்ல. இன்னைக்கு இவரு சம்பாரிச்சு பாருது எந்த இடத்துல கம்பெனி கட்டிக்கிற, எந்த இடத்துல மக்களுக்கு வசதி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் என்ன வசதி? ஒரு நிமிஷம். அவர் சிஎம் நீ ஓட்டு போட்டியா? அவரு இந்த இடமே கிடையாது. நீதான் சூப்பர் ஸ்டார் சொல்ற. அவரு சம்பாதிச்சே கர்நாடகா மாநிலத்துக்கு இது மொத்தம். இன்னைக்கு அமெரிக்கால எவ்வளவு கலெக்ஷன் தெரியுமா? சரி, இப்போ நம்ம வரி போட்டானே, அவன் பேரு ட்ரம்ப், எவ்வளவு 50% வரி போட்டிருக்கான். அவன் போறான். அந்த இடத்துல நம்ம தலைவர் படம் வந்து எவ்வளவு கேட்டு ஓடி தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்ப் வரி போட்டாரு, அது போட்டாரு. நான் அதை சொல்லுவேன். இங்க சுச்சுவேஷன்ல பேசுனா வேண்டாண்ணா. இங்க சுச்சுவேஷன்ல பேசுனா இன்னைக்கு நம்ம நாட்டுல இங்க என்ன நடக்குது? ஆனா ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணா. எல்லாமே அவர் மேல பைய போடாதீங்க. அவர் ஏதோ ஒரு வயசு, இனிமே 75 வயசு உங்களால எங்களால இருக்க முடியுமா? சின்ன வயசுல அவர் நடிச்ச படம் எல்லாருக்குமே பிடிச்சது. நீ பணத்தை கொடுத்து பாரு, இல்ல விட்டு புடிச்சு யாரு? கலாநிதி சன் பிக்சர்ஸ் எவ்வளவு பேர் பவர்? அவங்க உண்டான வந்து சாதாரண மக்கள் வந்து பேசுவாங்க. எவ்வளவு பேர் பவர்? சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறணும், தயாநிதி மாறணும், எல்லாருமே வந்து உன்னாண்ட என்னாண்ட வந்து பேசுவாங்களா? கோடி கோடியா கொடுக்குறவங்க தான் பேசுவாங்க. உன்னாண்ட என்னாண்ட டே யாரா நாயன்ட்டு தான் போவான். உண்மையா இது? நீ இவ்வளவு நேரம் நீ பேசுற, இவ்வளவு நேரம் பேசுற. கலாநிதி மாறன் யாருக்காக பாடுறாங்க? என் தலைவர் வசதி தான் பேசுவாங்க. ஒரு நாள்ல ஓடு ஐயா இந்த படம். எத்தனை நாள் எத்தனை கோடி சம்பாதிப்பா? அது சொல்லு. தலைவர் படம் மட்டும் ஒரே ஒரு நாள்ல எத்தனை தட்டி போயிட்டே இருக்கும். நீங்க சொன்னா 1000 முறை சொன்னாலும் ஓடுது, ஓடல, அது கிடையாது. அவரு வந்து வராங்கல்ல முதலமைச்சர், அவங்களே வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க. நம்ம வந்து அவங்களதான் கேள்வி கேட்கணும். இது வந்து ஒரு தொழில். ஓகேவா? இல்ல சார், நீங்க சொல்றீங்க அவருக்கு புரியல. நான் கரெக்டா அதான் சொல்றேன். அவருக்கு புரியல. அவருக்கு இல்ல, இவரு சத்தியமா இந்த படம் வந்து நீ எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு மட்டும்தான், அவருக்கு இதுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். வேற தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு 25 வயசு சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தியாச்சு. சரி, அவர் வந்து எதுவுமே வந்து